வணக்கம். டாக்டர் புவனேஸ்வரன், கோயம்புத்தூர். இப்போ ஒரு 10 நிமிடத்துக்கு முன்னால எங்கிட்ட எங்க கூட வேலை பார்க்குற ஒரு யங் லேடி எங்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, சார், ஏர் ஃப்ரையர்ல வடை சுடலாமா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், ஏம்மா, ஏர் ஃப்ரையர்ல சிப்ஸ் பார்த்து கேட்டிருக்கிறேன், வடகம் கேட்டிருக்கிறேன், அப்பளம் கேட்டிருக்கேன், இது என்னம்மா வடை சுடலாமான்னு கேட்குறியே அப்படிங்கும்போது, இப்போ இந்த ஏர் ஃப்ரையர்னால இப்போ வடை சுடுற அளவுக்கு போயிட்டாங்க அப்படிங்கும்போது நம்மளுடைய விஞ்ஞான முன்னேற்றத்தை நினைச்சு பெருமை தான் பண்ணணும். அப்ப ஏர் ஃப்ரையர்னா என்னன்னு உங்கள பலருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது எந்த விதமான எண்ணெய் முறையிலேயோ இல்லாமல் ஒரு சுடு காற்றின் வெப்பத்தின் மூலம் அந்த உணவுப் பொருட்களை பதப்படுத்துவது. இப்போ பொதுவாக ஃப்ரையிங் அப்படின்னாலே நமக்கு என்னன்னா, நம்ம வெட் ஃப்ரையிங், ட்ரை ஃப்ரையிங் 2 விதம் இருக்கு. வெட் ஃப்ரையிங் அப்படிங்கிறதுல என்ன அப்படின்னா, எண்ணெயிலே பொரித்து எடுப்பது வெட் ஃப்ரையிங். இந்த வெட் ஃப்ரையிங்ல மூலம் என்ன அப்படின்னா, சுவை பிரமாதமாக இருக்கும். ஆனால் அந்த எண்ணெய் அதிகமாக உள்ளே போகிறதுனால நமக்கு உணவுனுடைய உடலினுடைய பிரச்சனைகள் வரலாம். ஆனால் இன்னொன்று ட்ரை ஃப்ரையிங்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவனில் பண்ணலாம், மைக்ரோவேவ் அவன் ஆர் இந்த ஏர் ஹாட் ஏர் ஃப்ரையர். இது மூலம் இதில் பார்த்தீங்கன்னா, இதில் என்னென்னா, ஒன்று எண்ணெய் பொரித்தது போன்ற சுவை இருக்காது. ஆனால் இது உங்களுக்கு எண்ணெய் இல்லாமல் இருக்கும். ஆனால் இதனால வேற பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னா, விஞ்ஞானம் முக்கியமாக அந்த அவன் என்று சொல்லக்கூடிய மைக்ரோவேவ், அதில் வரக்கூடிய அந்த மைக்ரோவேவ்னாலேயோ அல்லது ஏர் ஃப்ரையிங் செய்யும்போது இதனால சில கார்சினோஜன்ஸ் என்று சொல்லக்கூடிய சில கேன்சரை உண்டாக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஞ்ஞானம் சொல்லுது. அப்போ டீப் ஃப்ரை போனால் இருதய கேடுங்கிறீங்க, ஏர் ஃப்ரை போனால் கேன்சர் வரலான்னு சொல்கிறீங்க. சார், நான் என்ன சார் செய்வேன் அப்படின்னு. இதுவாக இருக்கட்டும், அதுவாக இருக்கட்டும், அளவோடு சாப்பிடுங்கள். எதுவாக இருந்தாலும் அதில் வடை செய்ய முடியுமான்னு கேட்டால், நல்லா, அதாவது கெட்டியாக மாவை வைத்து அதை சாப்பிட்டா வடை செய்ய முடியும்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி சொல்லித்தான் எனக்கே தெரியும். அதனால் ஏர் ஃப்ரையரில் வடை செஞ்சு சாப்பிடலாம். அதனால் என்ன, உங்களுக்கு எண்ணெய் இல்லாமல் வடை சாப்பிடலாம். ஆனால் வடையினுடைய சுவை இருக்குமா? நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். வணக்கம்.